இன்றைக்கு சீரண மண்டலத்தை பற்றிய நோய்கள் இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ், பெருங்குடல் புற்றுநோய், மூலநோய் என்று வருகின்ற நோயாளிகளுடைய எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே போகிறது. அவர்களோடு வருகின்ற அவர்களுடைய வாரிசுகள், ஏன் சார் எங்களுக்கும் இது வருமா, இது வராமல் தடுக்க முடியாதா என்று கேட்கிறார்கள். 100 விழுக்காடு தடுக்க முடியும் என்று சொல்ல முடியாது. ஆனால் நாம் இதை தவிர்ப்பதற்கு முயல முடியும், பெருமளவிற்கு வெற்றி பெறவும் முடியும். அப்படி வெற்றி பெற்ற சமுதாயம்தான் தமிழ் சமுதாயம். அதற்கு முக்கியமாக நாம் உணவை உண்ணுகின்ற முறையை செம்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். பல உணவுகள் இப்போது நம்முடைய மரபில் இருந்து மறக்கப்படுகின்றன. இவருக்கு ஒரு வாரத்துக்கு 3 நாள் வெந்தயக்கூழ் குடிங்கன்னு சொன்னால், ஐயா வெந்தயக்கூழ் எப்படி செய்யணும்னு கேட்குறாங்க. அதையும் சொல்லித்தர வேண்டியது இருக்குது. சுண்டை வற்றல் தினசரி சாப்பாட்டில் சேர்த்துக்கிடுங்க அப்படின்னு சொன்னால், சுண்டை வற்றல் எங்கே கிடைக்கும் சார்னு கேட்குறாங்க. இந்த அளவிற்கு நம்முடைய உணவு முறை தவறிக்கொண்டே போவதால்தான் இது போன்ற நோய்களுக்கு இலக்காக வேண்டியது இருக்கிறது. ஆகையால் மரபு ரீதியாக நமக்கு உண்டான உணவு முறை அறிவியல் ரீதியாக அமைந்தது. நம்முடைய உடற்கூறுக்கு ஏற்ப நம்முடைய முன்னோர்கள் அறிமுகப்படுத்திய உணவு. சிலர் தங்களுடைய செல்வ கம்பீரத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக பிள்ளைகளை மேற்கத்திய உணவு வகைகள் கிடைக்கக்கூடிய இடங்களுக்கு கூட்டிக் கொண்டு போய் உணவருந்த செய்கிறார்கள். அது தொடர்ச்சியாக பிள்ளைகள் என்ன செய்ய, நாங்கள் அங்கே அடுத்த தடவை எங்களை அங்கே கூட்டிகிட்டு போ என்று சொல்ல ஆரம்பித்து விடுகிறார்கள். நாம் இளமை பருவத்திலிருந்தே பிள்ளைகளுக்கு நம்முடைய மரபு ரீதியான உணவுகளை அறிமுகப்படுத்தினோம் என்று சொன்னால், அவர்களுக்கு இந்த குடல் சம்பந்தமான நோய்கள் வருவதை நாம் பெருமளவிற்கு தவிர்க்க முடியும். அதில் ஒன்று, வாரத்துக்கு 3 முறையாவது வெந்தயக்கூழ் குடிக்கணும். வெந்தயக்கூழ் எப்படி தயாரிக்கிறது? வெந்தயம் 1 தேக்கரண்டி வெந்தயத்தை 1 கப் தண்ணீரில் முதல் நாள் ஊற வச்சிடணும். இரவில் காலையில் அந்த வெந்தயத்தை எடுத்து மிக்சியில் போட்டு அடித்தோம்னா பட்டர் மாதிரி ஆகிடும், வெண்ணெய் மாதிரி ஆகிடும். அந்த வெண்ணெயை எடுத்து வாணலியில் போட்டு 1 குவளை பால் விட வேண்டியது. அந்த குடிக்கப் போகிற நபருடைய சுவைக்கு ஏற்ப கருப்பு கட்டி அல்லது பனங்கற்கண்டை சேர்க்க வேண்டும். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. நகைச்சூடு என்று சொல்வார்கள். அந்த அளவிற்கு லேசாக சுட்டதும் இறக்கி குடிக்கின்ற சூட்டில் குடிக்கணும். இது வாரத்துக்கு ஒரு 3 நாள் இதை மேற்கொள்ளலாம். தினசரி தயிர் சாதம், மோர் சாதம் சாப்பிடும்போது ஒரு 10 சுண்டை வற்றலை வறுத்து வைத்து கொள்ள வேண்டும். பச்சை சுண்டைக்காய் கிடைக்கிறது, அதை வைத்து குழம்பு வைத்து சாப்பிட்லாம். வாரத்துக்கு 2 நாளாவது சுண்டை வற்றல் குழம்பு சாப்பிடுவது நல்லது. நம்முடைய உணவில் வாரத்திற்கு 1 முறையாவது பாகற்காய் சேர்க்க வேண்டும். பாகற்காய் சேர்த்தால் நம்முடைய என்விரான்மெண்டல் பொல்யூட்டன்ஸ் எதுவும் நம்முடைய உடலில் கலந்திருந்தாலும் அவற்றையெல்லாம் அது வெளித்தள்ளிவிடும். அதே மாதிரி நம்முடைய முன்னோர்கள் சேர்த்த இன்னொரு உணவு அகத்திக்கீரை. அகத்திக்கீரை வாரம் 1 நாளாவது உட்கொள்ள வேண்டும். வாரத்திற்கு 1 நாளாவது சாப்பாட்டில் முள்ளங்கி சேர்க்க வேண்டும், வாழைத்தண்டு சேர்க்க வேண்டும். உப்புச்சுவையுடைய உணவுகளை குறைத்து கொள்ள வேண்டும். காரசாரமாக சாப்பிட்றது சிலருக்கு பிடிக்கும். அந்த காரசாரத்தை நிதானப்படுத்திக்கிட்டால் இந்த மாதிரி சீரண கோளாறுகள் வருவதையெல்லாம் நம்ம சரி செய்வதற்கு வாய்ப்பாக அமையும்.